ஹாய் ஹைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீல் குட் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம எனக்காக ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் பேனை தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோனிக்கு மேரேஜ் ஆக போகுது போல. ஸோ வெட்டிங் ஹாலில் ரொம்ப ஆசையாக தான் 3 வருஷமா ரொம்ப சின்சியராக லவ் பண்ண தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வருவான் தான் அவனுக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி அவன் கூட அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே குரூமையுமே இன்வைட் பண்ணுறாங்க. பார்த்தா அவன் வேற ஒரு பொண்ணு கூட வரான். ஹீரோனிக்கா பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. அவன் கூட வந்து அந்த பொண்ணு கிட்ட, ஜியா என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு எனக்கும் ஷின்ஷுக்கும் மேரேஜ் ஆக போதுங்கிறது தெரியும்ல, அப்படி இருந்தும் நீ எதுக்காக அவன் கூட வந்திருக்க, என்ன எம்பாரசிங் ஆக்கணும்னே முடிவு பண்ணிட்டா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்கும் போது, ஏன்னா ஜின்ஷு என்னதான் மேரேஜ் பண்ணிக்க போறான், இன்னைக்கு அவனுக்கான பிரைட் நான் தான் சொல்லிட்டு இருக்கா. ஷின்ஷு அவ என்ன பேசுறா, என்ன நடக்குதுங்கன்னு கேட்கவும், ஜியா லீ ஃபேமிலியோட எல்டர் டாட்டர், ஆனா நீ எங்கேயோ கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு, சோ இவ கூட உன்னை ஒப்பிடும் போது இவதான் எனக்கு பெஸ்டான சாய்ஸா இருப்பான்னு தோணுதுன்னு சொல்றான். ஆக்சுவலி இந்த ஜியா பணக்கார வீட்டு பொண்ணு, ஹீரோயின் ஏழை பொண்ணுங்கிறதால பணத்துக்காக அவங்கள கழட்டி விட்டுருக்கா. இந்த ஜியாவும் அவங்க கிட்ட ஒரு கார்டை வாங்கி எனக்கு ஷின்ஷு படிக்கிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கான காம்பன்சேஷன் இதுல இருக்கு. நீ அவனுக்காக ஸ்பெண்ட் பண்ண பணத்தை விடவும் டபுள் மடங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கார்டை ஹீரோயின் கிட்ட தூக்கி போடுறா. ஹீரோனிக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் கஷ்டத்துல இருந்தப்போலாம் இவ தான் நிறையவே ஹெல்ப் பண்ணிருப்பா. ஏன் சொல்லப்போனா அவனுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாம இருந்தப்போ கூட அவ படிக்கணுங்கிறதுக்காக இவ தான் பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து அவங்க கிட்ட பணம் கொடுத்து ஃபீஸ் கட்ட சொல்லியிருப்பா. ஏன் காசுலேயே வாழ்ந்துட்டு உனக்கு எப்படி எனக்கு துரோகம் பண்ண மனசுன்னு கேட்டு அவனை அரைஞ்சிடறா. என் வேன் என்ன பண்ற, நீ எதானே விருப்பப்பட்டு எனக்கு எல்லாமே செஞ்ச, ஆனா நான் ஏதோ உங்ககிட்ட இந்த பரிச்ச முதல்ல பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல பக்கத்தில் நிற்கிற அந்த ஜியாவும் இவ்வளவு பிடிச்ச முதல்ல வெளியில தள்ளுங்கன்னு சொல்ல அங்கிருந்த காட்ஸ் ஹீரோயினை பிடிச்சி வெளியில தள்ளிடுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த தற்கொலைக்கு ஃபீஸ் கட்ட கூட வழி இல்லாம இவளுடைய பிளட்டை கூட வித்து தான் அவனுக்காக ஃபீஸ் கட்டியிருப்பா. ஆனா இப்போ பணக்காரியே கிடைச்சதோ என்ன கழட்டி விட்டுட்டானே, ஒரு செருப்பு தூக்கி போற மாதிரி தூக்கி போட்டானேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கமா தான் நம்ம ட்ராமாடைய ஹீரோ ஷாங் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக கார்ல வந்துட்டு இருக்கான். அவன் ஹீரோனே பார்த்துட்டு இவரான்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ண சொல்றான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஒரு நாள் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகும்போது பயங்கரமா அங்க டிராபிக் ஜாம் ஆயிருக்கும். அந்நேரம் பார்த்து ஹீரோயின் வேற ஸ்கூட்டில வந்திருப்பா. அவகிட்ட போயிட்டு அவசரமா போய் ஆகணுங்கிறதால என்னுடைய காரை வேற நீ வச்சுக்கோ, உடைய வண்டி என்கிட்ட கூட சொல்லி கேட்டிருப்பான். அவன் எடுத்தோடய அவனை திட்டிருப்பா. ஆனா அவனுடைய அசிஸ்டன்ட் தான் ஒரு முக்கியமான மீட்டிங்கை எங்க பாஸ் அட்டென்ட் பண்ண போகணும்னு நிலைமையை எடுத்து சொல்லவும் ஹீரோயினும் இட்ஸ் ஓகேப்பா, வேணா என் கூட வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிருந்திருப்பா. இப்போ இதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்க பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட்டும், பாஸ் அந்த பொண்ணை பாத்தீங்களா, கல்யாணத்துல இருந்து பாதியிலே ஓடி வந்துட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளை நம்ம காரை வச்சு லைட்டா ஹிட் பண்ணி விடுன்னு சொல்றான். பாஸ் என்ன சொல்றீங்கன்னு கேட்க, அதான் பாஸ் சொல்றாருல, சொன்னது செய்யுங்கும் போது இந்த டிரைவரும் லைட்டா போயிட்டு ஹீரோயினை ஹிட் பண்ணிடுறான். உடனே ஹீரோவும் காரை விட்டு இறங்கி போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறான். உன் ஹெல்ப் ஒன்று எனக்கு தேவையில்ல, காரை வச்சு ஹிட் பண்ணது இல்லாம எனக்கு ஹெல்ப் வர பண்ண வந்துட்டியான்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. எனக்கு இன்னைக்கு டேவே சரியில்லை. 3 வருஷமா லவ் பண்ணவா என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு கழட்டி விட்டுட்டான். இங்க பார்த்தா ஒருத்தவன் காரை வச்சு என்ன ஹிட் பண்ணிட்டான். என்னதான் டைம்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதை பத்திலாம் ஹீரோ காதலே வாங்கல. அவளை அப்படியே தூக்கிட்டு காருக்கு வந்துடுறான். நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய காலில் லைட்டா ஃபிராக்சர் விழுந்திருக்கான். அதனால 15 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்துருக்கான். நேற்று ஆக்சிடென்ட் நடந்தது தெரியாம நடந்துச்சு. சோ நீ என்ன கேடல நான் தரேன், உனக்கான காம்பன்சேஷன் எதுவா இருந்தாலும் கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் பரவாயில்ல, நீங்க என்ன வேணும்னேவா காரை வச்சு ஹிட் பண்ணீங்க, காம்பன்சேஷன்லாம் எதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்றா. இல்ல நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணி ஆகணும், பேசாம நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன், என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கறான். என்ன காம்பன்சேஷனுக்காக மேரேஜ் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்டா அவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்னாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சோ நான் அதுக்கு காம்பன்சேஷனா உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாம நான் இதுக்காக உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்கறா. ஏன்னா நான் ரொம்ப இலக்கியமான சொல்லுவேன், என்னால யாராவது கஷ்டப்பட்டா கண்டிப்பா அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸே கூட்டிட்டு வந்துடுறான். அவரால் சரியா நடக்க கூட முடியல, இவனே தான் அவளை தூக்கிட்டு போறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி 2 பேருடைய மேரேஜ் சர்டிபிகேட்டையும் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அந்த சர்டிபிகேட்டை வாங்கி பார்த்துட்டு பார்த்தே முழுசா ஒரு நாள் ஆகலாம், அதுக்குள்ளே மேரேஜ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் ஒரு கார்டு எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இதுல பணம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோ, அது மட்டும் இல்லாம இந்த சிட்டியோட சென்டர்ல தான் என்னோட அப்பாயின்மெண்ட் இருக்கு, அங்கேயே ஷிஃப்ட் ஆயிக்கோ, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றான். மேரேஜே முடிஞ்சிச்சு. ஆனா இப்பதான் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, ஆமா நீங்க யாரு, உங்க ஐடென்டிட்டி என்னன்னு கேக்குறா. இவனும் அவளை கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போனவ, நான் யாருங்க அதெல்லாம் முக்கியம் இல்ல, இப்போதைக்கு நம்மளுடைய ஹஸ்பண்ட் அவ்வளவுதான் சொல்லிட்டு அவ கையில இந்த மேரேஜ் சர்டிபிகேட்டுமே புடுங்கிக்கிறான். சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை தூக்கிட்டு போய் பாக்குறான். இல்ல ஒன்னும் தேவையில்ல, நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நொண்டி அடிச்சுக்கிட்டே ஒழியறா. நெக்ஸ்ட் பார்த்தா ஹீரோ ஒரு பேங்க்வெட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அவங்க அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக ஹீரோனுக்கு நிறைய விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ட்ரையல் பார்க்க சொல்றாரு. அந்த ட்ரெஸ் எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கு. இவளும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வந்து அவன் முன்னாடி காமிக்கிறா. அவனும் ஒவ்வொரு ட்ரெஸ்ல பார்த்துட்டு ஃபைனலா ஒரு ட்ரெஸ்ஸா தான் சூஸ் பண்றான். அதுக்கு மேட்சிங்கா ஒரு பயங்கர எக்ஸ்பென்சிவான நெக்லஸ் கூட வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கழுத்துல போட்டு விடுறான். இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா பாக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா தெரியுதே, நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம், ஒருவேளை இதை நான் லாஸ் பண்ணிட்டேன்னா இதுக்கான பணத்தெல்லாம் உங்ககிட்ட திருப்பி தர மாட்டேன்னு சொல்றா. இட்ஸ் ஓகே, நீ பணம்லாம் தர வேணாம், அதுக்கு பதிலாக
உன் பாடி வச்சு ரீபே பண்ணுன்னு சொல்ல அதை கேட்டு அவளுக்கு பயங்கர நர்வஸா இருக்கு. நெக்ஸ்ட் அந்த ஜுவல்லரி எக்ஸிபிஷன்ல தான் காமிக்கிறாங்க. அங்க ஹீரோவும் ஹீரோயினையும் வெல்கம் பண்ணி நிறைய பேர் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோயினுடைய எக்ஸாவுடைய லவருமே வந்திருக்காங்க. அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து இங்கெல்லாம் ஹை கிளாஸ் பீப்புள் வர இடம், உன்ன மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் எல்லாம் யாரு உள்ள விட்டது? இதுல இருக்கிற ஒரு ஜுவல்லரி நீ வாங்கினா கூட உன் லைஃப்ல நீ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பத்தாது. ஒருவேளை நமக்குள்ள பிரேக்கப் ஆனதால உன் பாடியை சேல்ஸ் பண்ணி அது மூலமா நீ பணத்தை ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டு ஹீரோயினே வேற மாதிரி பேசவும் இதுங்க கிட்ட எதுக்கு பேசணும்னு இவங்களை இக்னோர் பண்ணிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பணும்னு பாக்குறா. ஆனா இந்த ஷின்ஷோ எங்க போறன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை தான் பிரிப்பான். உடனே அவன் கண்ணத்திலே பலார்னு வைக்கிறா. ஏன்டா நானும் வாங்கிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது இங்க இருந்து கிளம்பணும்னு பாக்குறேன், அப்புறம் எதுக்குடா என்ன வம்பு கிழக்குறேன்னு ஹீரோயினே அவனை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. அப்ப இந்த சியா என்ன சொல்றானா, ஏண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கூட வந்தியே அவனை தான் இப்ப புதுசா பிடிச்சிருக்கியா, அவன் கூட ஹூக்கப் பண்ணிட்டு தான் இங்க வந்து ரிச் லேடி மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கேன்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் அத ஃப்ரெண்டுன்னு கூடயே இருந்துட்டு ஃப்ரெண்டோடைய பாய் ஃப்ரெண்டே கரெக்ட் பண்ற நீ எல்லாம் பேசக்கூடாது, மத்தவங்க விஷயத்துல தலையிடவன் கண்டிப்பா ஒரு டேஷா தான் இருப்பான்னு சொல்ல எவ்வளவு திமிரு இருந்தா என்னைய நீ திட்டுவன்னு சொல்லிட்டு அவ ஹீரோயினை அடிக்க வரா. அப்போ ஹீரோ தான் வந்து அவ கையை பிடிச்சு முதல்ல ரகத்தை போன்னு சொல்லி அவளை தள்ளி விட்டுறா. உடனே ஹீரோயினுடைய அந்த எக்ஸோ எவ்வளவு திமிரு இருந்தா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை நீ தள்ளி விட்டுப்ப, நான் உன்னை வான் பண்றேன் ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. நாங்க யார் தெரியுமா, இந்த பெய்ஜிங்லயே பெரிய பிசினஸ் மேனான ஷாங் யான்சனுடைய விஐபி கெஸ்ட். சோ உங்ககிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இங்க வந்துருவாரு, அவருடைய பாடி கார்ட்ஸ் உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் அந்த பர்சனை தெரியாமலேயே அவங்க கிட்ட உதற விட்டுட்டு இருக்கா. ஓ அந்த அளவுக்கு நீ பெரியாளா பாரு, எனக்கு கூட தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்த பாடி கார்ட்ஸ் கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு வெளியில தள்ள சொல்றான். உடனே இந்த ஜியாவும் என் அப்பா யார் தெரியுமா, லீக் குரூப்போடைய பிரசிடென்ட், அவருக்கு மட்டும் என் மேல நீங்க கை வச்சது தெரிஞ்சது உங்களால இந்த பெய்ஜிங்ல உயிர் வாழவே முடியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. எங்க ஹீரோயினும் ஆமா அந்த பொண்ணு ரொம்ப ரிச்சான ஃபேமிலி சேர்ந்தவதா, அவங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க வேணா வாங்க போகலான்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு இருக்கா. இங்க பாரு ஃபேன் உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்க அவளுமே இருக்குன்னு சொல்லி தலையாடுறா. அப்பனா கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு என் வைஃப் மேல கைய வச்சா யாருமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோவுடைய பாடி கார்ட்ஸ் கிட்ட அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்றான். பாடி கார்ட்ஸும் அதே இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் போட்டு செம்மையா மொத்தி எடுத்துறாங்க. அப்ப கூட இதுங்க ரெண்டும் திருந்தவே இல்ல, என் அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு, அவர் வந்தது உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர திமிரா தான் பேசிட்டு இருக்கா. உடனே ஹீரோடைய ஹெட் ஆபீஸ்க்கு தான் கால் பண்ணி லீக் குரூப் கூட இருக்கிற எல்லா கோஆபரேஷனையும் டெர்மினேட் பண்ணுங்க, இன்னும் 1 ஹவர்ல அந்த லீக் குரூப்பே பேங்க்ரப்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறா. இந்த ஹீரோயின் எக்ஸும் இருங்க இப்பவே நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த லீ இருக்கார் இல்லையா அந்த ஜியாவுடைய அப்பா அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்ணி இங்க பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். அங்கதான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பர்சனுமே வந்து நினைக்கிறாரு. இந்த எக்ஸோ அந்த லீயோடைய அசிஸ்டன்ட் கிட்ட பாருங்க அவங்க ரெண்டு பேரும் எங்க கிட்ட பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த அசிஸ்டன்டும் எவ்வளவு தைரியம் தான் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க போறான். அங்க ஹீரோடைய முகத்தை பார்த்ததும் தான் அட பாவி யார்கிட்ட வந்து கோத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ கணத்துல அரைஞ்சிட்டு ஹீரோ பக்கத்துல போய் நினைக்கிறாரு. இவனுக்கா ஒண்ணுமே புரியல எதுக்காக தான் அடிச்சாருன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. அப்பதான் அசிஸ்டன்டோ எல்லாரும் முன்னாடியும் இவரை யாரை நினைச்சிட்டு இருக்கீங்க, இவர் தான் ஷாங் குரூப்போடைய பிரசிடென்ட் மிஸ்டர் ஷாங் யாங்ஷன் சொல்றாரு. அதை கேட்கும் போது ஹீரோனிக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ நீங்க தான் இந்த பெய்ஜிங்லயே ரிச்சஸ்ட் பர்சனான்னு கேக்குறா. இங்க பாரு வேணா யாரா இருந்தா என்ன அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, உனக்கு நான் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸும் எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் அப்பாவுடைய அசிஸ்டன்ட் நீங்க கூட எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அப்பா இங்க வந்துருவாரு, அவர் வரட்டும் அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸ் வர சும்மா இல்லாமா இப்ப கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்கு, ஒழுங்கா எங்க முன்னாடி நீலன் பண்ணி மன்னிப்பு கேளுங்க, அப்ப ஏதோ உங்களை விட்டு வரும் இல்லைன்னா உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வந்துருது. என்னடா சொன்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிடறா. பார்ட் டைம் ஜாப் பார்த்து என்னுடைய பிளட்டை கூட சேல்ஸ் பண்ணி உனக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டினா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரிச்சான லேடி கிடைச்சதும் என்ன கழட்டி விட்டல உனக்கு இருக்குடான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. நீ ஒரு சரியான டேஷ்னு சொல்லிட்டு அவனும் ஹீரோயினை பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு கோவம் வந்து அவனை எட்டி உதச்சு கீழே தள்ளிறாரு. விடுங்க செஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா வந்துருவாரு, அவர் வந்ததும் இவங்களை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பாவுமே அங்க வந்துறாரு. அவங்க அப்பா பார்த்ததுமே இங்க பாருங்க என்னையும் செஞ்சும் எப்படி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. என் பொண்ணு அடிச்சது யாருன்னு சொல்லிட்டு இவ்வளவு சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. பார்த்தாங்க ஹீரோ திரும்பி முகத்தை காட்டவும் உடனே நீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே நீட் பண்ணிடுறாரு. அப்பா நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க சரியான ஃபேக் எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் அவ கண்ணத்திலே பலார்னு அரைஞ்சிட்டு அவரை யாரை நினைச்சிட்டு இருக்க, அவர் உண்மையிலேயே ஷாங் குரூப்போடைய பிரசிடென்ட் தான், ஒழுங்கு மரியாதையா அவர் முன்னாடி நீலன் பண்ணி மன்னிப்பிக்கலன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. உடனே இந்த சியாவும் என்ன மன்னிச்சிடுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த செஞ்சு தான், அவன் தான் என்ன இந்த மாதிரிலாம் பண்ண வச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேல பிளேம் பண்ணிடுறா. உடனே அவனும் ஹீரோனி கிட்ட வேன் நான் தெரியாம பண்ணிட்டா அவர்கிட்ட நீ எதுவும் சொல்லுங்க போது ஏதோ வேணா உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறா. இந்த ஜியாவுடைய அப்பாவும் என் பொண்ணு பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு பெக் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க தேவையில்ல, அவங்கவுங்க பண்ண தப்புக்காக என் வைஃப் கிட்ட கேட்க சொல்லுங்கன்னு சொல்ல என்ன பாத்துட்டு இருக்கீங்க காத்துல விழல, அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயின் முன்னாடி நீலன் பண்ணி மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல அவங்களுக்கும் வேற வழியே இல்ல ஹீரோயின் முன்னாடி நீலன் பண்ணி இந்த ஜியாவும் எங்களை மன்னிச்சிடுங்க நான் இப்பவே வேணாலும் இவனை பிரேக்கப் பண்ணிடுறேன்னு சொல்றா. இல்ல அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நீ ஒரு ஸ்கம்பேக் நீ ஒரு டேஷ், நீங்க ரெண்டு பேரும் எப்போதும் லாக் அண்ட் கீ போல ஒன்னாவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க ஹஸ்பண்ட் போகலான்னு
போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட ஜாலியா அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த ஹாலை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொல்லி என்ன கூப்பிட்டேன்னு கேட்டு அவளை கிஸ் பண்ண போறான். ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கெல்லாம் நான் இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்லுவோம். அங்க பாரு உன்னை யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்ல ஹீரோயினை திரும்புறா. டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுறா. ஹீரோயினுக்கா பயங்கர நர்வஸ் ஆயிடுது. எதுக்காக என்ன கிஸ் பண்ணீங்கன்னு கேட்க என்னுடைய வைஃபை கிஸ் பண்றதுக்கு நான் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தா ஹீரோயின் பெட்ரூம்ல உட்காந்து பயங்கரமா புலம்பி தள்ளிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து ஹீரோ வேற குளிச்சுட்டு டவலோட வந்துட்டு இருக்கான். அவன் அந்த மாதிரி பார்க்கவும் இவளுக்கு இன்னுமே நர்வஸ் ஆகுது. அவனும் ஹீரோயின் பக்கத்துல வந்து மேடம் என்னுடைய ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்னுடைய ரூமுங்கிறத மறந்துட்டீங்களான்னு கேட்க அச்சச்சோ இது உங்க ரூமா, நான் ஞாபகம் இல்லாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது ஹீரோ அவளை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி பேசாம நீ என்னுடைய ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கோயா, 2 பேரும் ரூமை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்றான். இல்ல இதெல்லாம் சரியா இருக்காது, நான் என்னுடைய ரூமுக்கே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது கால் தடுமாறி ஹீரோ மேலே விழுந்துடுறா. பதட்டத்துல என்ன மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்திருக்கா. ஹீரோவும் எழுந்திருக்கிறான். அப்போ அவன் எழுந்திருக்கும் போது அவன் டவல்ல விழுந்து கீழே விழ ஹீரோவா பப்பி ஷேம்ல பாத்துறா. அச்சச்சோ நான் எதையுமே பார்க்கல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இங்கேருந்து ஓடி வந்துடுறா. மறுநாள் ஹீரோவை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு பயங்கர எம்பாரசிங்கோட உட்காந்துருக்கும் போது அவளுக்கு அவங்க அம்மா கிட்டே தான் கால் வருது. ஆக்சுவலி ஹீரோனுடைய பாட்டிக்கு 80வது பர்த்டே வரப்போதான், அதை செலிப்ரேட் பண்ண போறாங்களா. ஸோ செலிப்ரேஷனுக்கு ஹீரோனியவும் அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கதை நினைச்சிட்டு இருக்க அந்த சென்சியவையும் தான் இன்வைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனிக்கு ஒரு கசின் சிஸ்டர் இருக்கலாம், அவ யாரையோ டேட் பண்ணிட்டு இருக்கலாம், ரொம்ப பணக்கார வீட்டு பையனா. அதனால அந்த பாட்டிக்கு எல்லாருமே வருவாங்க. அவனுடைய ஆன்ட்டியும் தான் பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போடுவா. அதனால நீயுமே செஞ்சுவை கூட்டிட்டு வாமான்னு சொல்றாங்க. இல்லம்மா அந்த செஞ்சுவை என்னால கூட்டிட்டு வர முடியாது, அவனுக்கு எனக்கும் ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோயின் அப்பாவும் என்னம்மா என்னாச்சு, அவன் ஏதோ ஒன்று புள்ளி பண்ணானா, இது வந்து நான் அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப பத்திரிப்பை கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா, அவனை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் பேசிட்டு இருந்த அந்த போனை வாங்கி ஃபாதர் இன்லா என்னுடைய பேரு ஷாங் யான்ஷன், நானும் உங்க பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், உங்ககிட்ட பெர்மிஷன் இல்லாம மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் எங்களை மன்னிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு உங்க 2 பேரையும் பார்க்க நாங்க கிராமத்துக்கு வரோம்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயினும் போனை வாங்கி காலம் கட் பண்ணி விட்டாரா. எதுக்காக அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னு கேட்கிறா. நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் தானே, உன் பேரண்ட்ஸை மீட் பண்ண போறது இல்லையா, ஒருவேளை நீ இன்னமும் அந்த செஞ்சுவா தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறான். இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றா. அப்புறம் என்ன, நாளைக்கே நம்ம 2 பேரும் உங்க பேரண்ட்ஸை மீட் பண்ண கிராமத்துக்கு போகலாம், நான் போயிட்டு என்னுடைய அசிஸ்டன்ட்டை சொல்லி கிஃப்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண சொல்லுன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் சரி நம்ம போகலாம், ஆனா என்னுடைய பேரண்ட்ஸ் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, நானுமே ரொம்ப ஆர்டினரியான பொண்ணு தான், அப்படி இருக்கும்போது நான் எப்படிதான் உங்களை மேரேஜ் பண்ணேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஹீரோயினை 4 கேட்ல கிஸ் பண்றான். அப்படிலாம் நீ என்னைக்குமே யோசிக்காத, நீ என்னைக்குமே எனக்கு ஒரு நல்ல வைஃப் தான், அது மட்டும் இல்லாம உன்னுடைய அம்மா அப்பா என்னுடைய அம்மா அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப கம்ஃபர்ட் பண்றான். ஸோ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் கேட்குறா. நீங்க யாருங்கிற உங்களுடைய ட்ரூ ஐடென்டிட்டியா அங்கே வந்து யார்கிட்டயும் நீங்க ரிவீல் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு நிறையவே ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ரொம்ப பேராசை பிடிச்சவங்க, கண்டிப்பா என் ரிலேட்டிவால உங்களுக்கு பிரச்சனை வரும், அதனால நீங்க யாருங்கிற உங்க அடையாளத்தை யார்கிட்டயும் ரிவீல் பண்ணாதீங்கன்னு சொல்றா. என்ன நீ டிவோர்ஸ் பண்ண மாட்டா, எப்போதும் என் கூடயே இருப்பேனா, நான் அதை பத்தி ரிவீல் பண்ண மாட்டேன்னு ஹீரோவும் கியூட்டா சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய அப்பாவுக்கு ஹீரோடைய பேரை கேட்டதுமே அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் அவங்க பேரண்ட்ஸோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க 2 பேரும் வெல்கம் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட் எல்லாம் சமைச்சு போட்டு அவங்களை ரொம்ப கேரிங்கா தான் பாத்துக்கிறாங்க. ஹீரோனுடைய அப்பாவுக்கு ஹீரோவை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி தோணிட்டு இருக்கு. நீங்க எதுவும் டிவி ஷோலாம் வந்திருக்கீங்களா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஹீரோயினும் அவரே ஒரு சாதாரண எம்ப்ளாயி, ஒரு சின்ன கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு, அப்படி இருக்கும்போது அவர் எப்படிப்பா டிவி ஷோலாம் வந்திருப்பாரு, நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு இவரை நினைச்சு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. சரிப்பா நீ வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்போம், உங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இருக்கான்னு கேட்கிறாரு. அதுக்குமே ஹீரோ சொல்ல வராரு. அதுக்குள்ளேயே ஹீரோயின் அவரை ஸ்டாப் பண்ணி அவரு சாதாரண எம்ப்ளாய் தானே, அவருக்கு எப்படி அவ்வளவு அமௌண்ட்லாம் வரும், அவரு வருஷத்துக்கே 2 லட்சம் இவன் தான் சம்பாதிக்கிறாருன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறா. அதை கேட்டு அவங்களே ரொம்ப வருத்தப்படுறாங்க. கவலைப்படாதப்பா, எங்களால முடிஞ்ச உதவியை நாங்களும் உங்களுக்கு பண்றோம், கண்டிப்பா நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அட்வைஸ்லாம் பண்ணி மோட்டிவேஷன்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் கவலையப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், என்னைக்கும் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுக்குறான். மொத்த குடும்பமும் பயங்கர எமோஷனல் ஆக்கிறாங்க. சரி என்னுடைய பெட்ரூம் கிஃப்ட் அவங்க கிட்ட கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்கெட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து இதுல 1 பில்லியன் பணம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறான். என்ன 1 பில்லியன் கேட்டு எல்லாரும் ஷாக் ஆக ஹீரோயின் ஹீரோடைய மண்டியில ஒரு கொட்டு கொட்டி அவரு குடிச்சிருக்கிறதுல ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், இதுல 1 மில்லியன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு ஹீரோ அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறா. என்னதான் ஹீரோயின் ஹீரோடைய ஐடென்டிட்டியை வெளியில சொல்லாம மறைச்சு கூட்டிட்டு போனாலுமே ஹீரோடைய அம்மாவும் அப்பாவும் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க போன்ல ஹீரோடைய இன்டர்வியூ பாத்துறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு இருந்ததெல்லாம் அவன் மேல டவலை வச்சு ஹீரோயின் தொடச்சு விட்டுட்டு இருக்கா. அவன் போதில வேற இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும்
விஷயம் தெரியுமா, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா அவளை கிஸ் பண்ணலான்ட்டு போறான். இதுக்கு முன்னாடிலாம் அவனை அவாய்ட் பண்ணிருப்பா இல்லையா, இந்த தடவை கண்ணு மூடி ரொம்ப ஈக்கரா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் வர ஃபுல் போதில இருந்ததெல்லாம் அவளை கிஸ் பண்றேன்ட்டு போய் அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஹீரோயினுக்கு ஆரமும் ஷேமா போயிடுது. ஹீரோடைய கியூட்னஸை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஹீரோயின் பேரண்ட்ஸ் காலம் காத்தாலே ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து, எதுக்காக இந்த விஷயத்த மறைச்ச, அவர் பேச்சிங்லேயே ஒரு பெரிய பிசினஸ் மேன் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹீரோயினும் அவர் மட்டும் ஒரு பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சா நம்ம ஃபேமிலி மெம்பர் சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா அவருக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க, அதனால தான் இந்த விஷயத்த மறைச்சுன்னு சொல்றா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு. ஏன்னா ஹீரோ கம்மியான சேலரி வாங்குறேன்னு சொல்லவும் பொண்ணை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பயம் இருக்காது இல்லையா, அதனால தான் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. மறுநாள் எல்லாரும் ஹீரோடைய பாட்டிக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் வந்திருக்காங்க. அங்க ஹீரோயின் அப்பாவுடைய தம்பி ஃபேமிலியுமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் பயங்கர அறத்தான ஃபேமிலி போல. அவங்க பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பெரிய கம்பெனில ஜெனரல் மேனேஜரா இருக்கானா, ரொம்ப ரிச்சான பையனா. அவங்களுக்கு 2 கார் இருக்கான், வீடு இருக்கான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்களுமே இந்த கிராமத்தை விட்டுட்டு எங்க பொண்ணு கூட சிட்டிக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. தென் ஹீரோயினும் ஹீரோவா தன்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. அப்போ அங்க இருந்த மற்ற சொந்தக்காரங்க எல்லாம் பரவாயில்லையே, வேனுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்காருன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஹீரோயினுடைய ஆன்ட்டிக்கு பயங்கரமா ஜெலஸ் ஆகுது. என்னத்த ஹேண்ட்ஸமா இருந்தா என்ன பிரயோஜனம், என் பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் அளவுக்கு வருமா, அவரு ரொம்ப பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருக்காருன்னு ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இந்த அம்மா தான் இந்த அளவுக்கு பெருமையா பேசுன்னு பார்த்தா இந்த அம்மாவுடைய பொண்ணு அந்த ஷென் என்ன சொல்றான்னா, எங்க அம்மா சொல்றது சரிதான், என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஷாங் குரூப்ல தான் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல சேலரி வாங்குறாரு, அவருக்குன்னு 2 வீடு இருக்கு, கார் இருக்கு, நல்ல வெல் செட்டில்டு. ஆமா வேன், உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஏதாவது சொந்தமா வீடு இருக்கா, இல்ல அதுவும் இல்லாம வாடகை வீட்டுல தான் தங்கிருக்கீங்களான்னு கேட்டு ஹீரோவையும் ஹீரோயினி ரொம்ப மட்டும் தட்டி பேசிட்டு இருக்கா. இதுல அவ பாய் ஃப்ரெண்ட் வேற, நீங்க எந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உங்க கம்பெனி பாஸ் கிட்ட ஜஸ்ட் ஹலோ மட்டும் சொன்னா போதும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். ஹீரோனிகா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அவன் வேலை பார்த்துட்டு இருக்கதா சொன்னா ஷாங் குரூப் ஹீரோடைய கம்பெனி தானே. சோ இவங்க கம்பெனில வேலை பார்த்துட்டு பாசன் கூட தெரியாம இந்த அளவுக்கு பேசணும்னு கேட்டு ஹீரோனிக்கு செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கு. உங்க அன்புக்கும் அக்கறைக்கும் ரொம்பவே நன்றி, நீங்க எங்களுக்கு எந்த வித ஹெல்ப்பும் பண்ண தேவையில்ல, என் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிறதே எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு அவங்க பாட்டிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஷென் என்ன கேக்குறானா, பாட்டியோட பர்த்டேக்கு வந்திருக்கா, அவங்களுக்காக கிஃப்ட் கூட வாங்கிட்டு வர மாட்டேன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் ஆல்ரெடி கிஃப்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, கொடுக்கும் போது உனக்கே தெரியும்னு சொல்றா. இதுங்க அம்மா போல பேசதை பார்த்துட்டு ஹீரோயின் அம்மா குறை கோவம் வந்துட்டு இருக்கு. இங்க வந்தது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதானா, அதை விட்டுட்டு எதுக்கு எங்க மருமகளையும் மகளையுமே பிரச்சனை இழுத்துட்டு இருக்கீங்க, இவ்வளோலாம் பேசுறீங்கல்ல, ஷென்னோடைய பாய் ஃப்ரெண்ட் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு கேட்க, அவனுமே ஏதோ 1 மில்லியன் மதிப்புள்ள கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். அதுக்கு இந்த ஷென்னும், பாத்தீங்களா என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் 1 மில்லியன் மதிப்புள்ள கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு, சரி இப்போ எல்லாரும் முன்னாடியும் நீங்க என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதை காமிங்கன்னு சொல்றா. ஆக்சுவலி ஹீரோ அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி தானே வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாரு, அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல கிஃப்ட் வந்துடும், வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாரு. இந்த ஷென்னோடைய அம்மாவும் ஹீரோனி கிட்ட, எனக்கு என்னமோ ஹஸ்பண்ட் எந்த கிஃப்ட் வாங்கிட்டு வராம வாங்கிட்டு வந்த மாதிரி சீன் போறான்னு நினைக்கிறேன், ஒரு கிஃப்ட் கூட வாங்க வழி இல்லாத இவன மாதிரி போறானாலாம் எதுக்கு மேரேஜ் பண்ண, பேசாம டிவோர்ஸ் பண்ணிட்டா என்ன, வேற ஒரு பையனை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஆமா வேன், என்னுடைய அம்மா சொல்றது சரிதான், பேசாம இந்த ஆள டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்றா. அப்போ இந்த ஷென்னோடைய பாய் ஃப்ரெண்டும், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவருக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவருக்கு 18 வயசுல பையன் கூட இருக்கான், நீங்க பேசாம அவரையே மேரேஜ் பண்ணிக்க கூடாது, மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்ல பணக்கார வாழ்க்கை அனுபவிக்கலாம், குழந்தை கூட பெத்து கொடுக்க தேவைன்னு சொல்றான். அவர் சொல்றது சரிதான், என்ன சொல்றேன்னு இந்த ஷென் கேக்குறாளா. வருது பாருங்க ஹீரோனிக்கு கோபம் ஓங்கி பலார்னு அவ கண்ணத்துல அரைஞ்சிடறா. எவ்வளவு திமிரு இருந்தா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனும் ஹீரோயின் அடிக்க வரா. உடனே ஹீரோ எழுந்தா அவனை எட்டி உதச்சு கீழே தள்ளிடுறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே எட்டி உதச்சிருப்ப, இதுக்கப்புறம் பெய்ஜிங்ல நீ எங்கேயுமே வேலை பார்க்க முடியாத அளவுக்கு இண்டஸ்ட்ரியை விட்டு உன்னை பேன் பண்ணிடுவேன், இப்பவே என் முன்னாடி நீல்டன் பண்ணி மன்னிப்பு கேளுன்னு சொல்றான். என்னடி பார்த்துட்டு இருக்க, உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீல்டன் பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்லு, இல்லைன்னா இருக்கிற வேலையும் போய் சாப்பாட்டுக்கு பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்றான். இங்க ஹீரோயினுடைய அம்மாவும் அப்பாவும், நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க தேவையில்ல, எங்க பொண்ணுக்காக தான் அவன் நடிச்சிங்க, பரவாயில்ல எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவே உனக்கு என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனும் கத்திட்டு இருக்கா. அப்ப அந்த பாட்டியுமே அங்க வந்துடுறாங்க. உடனே இந்த ஷென் அவங்க பாட்டி கிட்ட போயிட்டு, இவதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு, பெய்ஜிங்ல ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, மாசம் மாசம் நல்ல சேலரி வாங்குறான்னு ரொம்ப பெருமையா பேசுறா. ஆமா என்னுடைய மருமக உங்களுக்காக 1 மில்லியன் மதிப்புள்ள கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்ல அவனுமே அதை ஓபன் பண்ணி காமிக்கிறான். அந்த பாட்டிக்கு அதை பார்த்ததும் செம்ம ஹாப்பி ஆயிடுது. இந்த கிஃப்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஷென்னோடைய பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்காக 1 மில்லியன் பணத்தை செலவு பண்ணி கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு, ஆனா இந்த வேறடைய ஹஸ்பண்ட் உங்களுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரா இல்லையானே தெரியல, கேட்டா வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்களே தவிர வெளியே எடுத்து காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு அவங்கள போட்டு கொடுக்குறாங்க. இங்க ஹீரோயினும், பாட்டி இவதான் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. பரவாயில்லையே, நல்லா பார்க்க லட்சணமா ஹேண்ட்ஸமா தான் இருக்கா, சரி இந்த பாட்டிக்கு எதுவும் கிஃப்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருவல்லையா, என்னுடைய கிஃப்ட் எங்கன்னு கேக்குறாங்க. அது வந்து பாட்டி உங்களுக்கான கிஃப்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய ஆட்கள் இங்க எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த பாட்டி கிட்ட இந்த ஷென்னுடைய அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, வேனுடைய ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு கம்பெனில கிளர்க்கா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரா, ஷென்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அளவுக்குலாம் அவர் ரீச் கிடையாது, ரொம்ப போரான ஃபேமிலியை சேர்ந்தவர் தானா, அதனால ஷென்னுடைய பாய் ஃப்ரெண்டும் இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பணக்கார பையனை மேரேஜ் பண்ணிக்க
சொல்லி அந்த வேன் கிட்ட சொன்னாரு. அதுக்கு போயிட்டு அந்த வேனுடைய ஹஸ்பண்ட் நம்ம ஷென்னுடைய பாய் ஃப்ரெண்டை அடிச்சிட்டான்னு சொல்லி போட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்ட இந்த பாட்டியும் எவ்வளோ தைரியம் தான் எனக்காக 1 மில்லியன் பணத்தை செலவு பண்ணி கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா ஷென்னுடைய பாய் ஃப்ரெண்டை உன்னுடைய ஹஸ்பண்ட் அடிச்சிருப்பா, இப்போவே அவனை டிவோர்ஸ் பண்ணிடு, இவனை மாதிரி ஆளுனா நம்ம ஃபேமிலிக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. பாட்டி நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க மட்டும் இல்ல யார் நினைச்சாலும் என்னையும் அவளையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏண்டா உனக்குன்னு பணம் இல்ல, ஸ்டேட்டஸ் இல்ல, எதுவுமே இல்ல, சும்மா என்ன ஷோ பண்ண இந்த பாட்டிக்கு வந்துட்டியா, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லி ஹீரோவை பயங்கர அசிங்கப்படுத்தி இந்த பாட்டி பேசிட்டு இருக்கு. பாட்டி நீங்க எப்படி என்னுடைய ஹஸ்பண்டை இந்த அளவுக்கு ஹியூமிலேட் பண்ணலாம், எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறா. ஓங்கி அவ கண்ணத்திலே பலான்னு அரைஞ்சிடறாங்க. ஹீரோயின் மேல கையை வச்சா ஹீரோவால தாங்கிக்க முடியாது இல்லையா, பயங்கரமா கோவப்படுறான். இருந்தாலும் பாட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஓல்டு மேனா இருந்தாலும் பரவாயில்ல, பணக்காரனா இருக்கான்ல, ஒழுங்கா ஷென்னுடைய பாய் ஃப்ரெண்ட் சொல்ற அந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்கோ, இவனை இப்பவே டிவோர்ஸ் பண்ணி இங்க இருந்து துரத்தி விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஷென் மாதிரியே எங்க பொண்ணு உங்களுக்கு பேட்டி தானே, அப்படி இருக்கும்போது எதுக்காக 2 பேர்கிட்டையும் இந்த அளவுக்கு பார்ஷாலிட்டி பாக்குறீங்கன்னு கேட்டு ஹீரோனுடைய பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி என்னுடைய சின்ன வயசுல இருந்து எப்போ வரைக்கும் நான் எந்த அளவுக்கு உங்ககிட்ட நைஸா ப்ளீஸா நடந்துக்கிட்டாலும் உங்களுக்கு என்னைக்குமே என்ன பிடிக்கிறதே இல்லை, அந்த ஷென்னை மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வாங்க போகலான்னு சொல்றா. உடனே இந்த பாட்டி ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி நான் சொல்ற ஆர்டரை ஒபே பண்ணாம வருஷத்துக்கு எங்க போகலான்னு பாக்குற, அவனை டிவோர்ஸ் பண்ணாமா டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல நீ சைன் பண்ணாமா இங்க இருந்து ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு லாக் பண்ண சொல்றாங்க. அப்ப கரெக்டா கிஃப்ட் வந்தாச்சுன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோடைய அசிஸ்டன்டும் அவருடைய ஆண்களும் வந்து நிக்கிறாங்க. அந்த கிஃப்ட் எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவான ரொம்ப ரேரான கலெக்ஷன். அதை பார்த்துட்டு எல்லாரும் ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்டும் உங்களுக்கான பர்த்டே கிஃப்டா இதுல 100 மில்லியன் மதிப்புள்ள புத்த சிலையும் அதோட பெய்ஜிங்ல ஒரு லக்ஸரிஸான விலோவுமே வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டுமே காமிக்கிறாரு. என்ன 100 மில்லியன் கேட்டு இந்த பாட்டி வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கு. அசிஸ்டன்டும் ஹீரோ கிட்ட போயிட்டு பாஸ் நீங்க கொடுத்த டாஸ்க்கை நான் நிறைவேற்றிட்டேன், நீங்க சொன்ன மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி மரியாதை பண்ணிட்டு இருக்கான். என்ன நீங்க அவன் சாதாரண கிளர்க்கு தானா, எதுக்கு அவங்க கிட்ட போயிட்டு இந்த அளவுக்கு மரியாதை பேசுறீங்கன்னு கேட்டா அப்படின்னு யார் சொன்னது, அவர் யார் தெரியுமா, பெய்ஜிங்லே பெரிய பிசினஸ்மேன், ரொம்ப ரிச்சான பர்சன், ஷாங் குரூப் ஆஃப் கம்பெனியோட பிரசிடென்ட் மிஸ்டர் ஷாங் யாங்ஷன் சொல்றாரு. அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அப்ப கூட இந்த ஷென் நம்பவே மாட்டேங்கிறா. இல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இந்த வேனுடைய ஹஸ்பண்ட் தன்னை ரிச்சான பர்சனா காட்டிக்க வேணுதான் இந்த மாதிரிலாம் ஃபேக்கா நடிச்சிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காருன்னு பிளேம் பண்றா. அது மட்டும் இல்லாம அவருடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்டையும் என்ன பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிறீங்க, உங்க ஷாம் குரூப்போடைய பிரசிடென்ட்னு சொல்றாங்க, நீங்க ஒரு தடவை கூட அவரை மீட் பண்ணிக்க மாட்டீங்க, ஏதாவது பேசுங்கன்னு சொல்றா. ஆக்சுவலி ஹீரோவுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு கம்பெனில தான் இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனும் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோவை பார்த்திருக்க மாட்டான், ஆனா அசிஸ்டன்ட் ஓரளவுக்கு பார்த்திருப்பா. சோ இவனுக்கு கெஸ் ஆயிடுது உண்மைதாங்கிறது. உடனே ஹீரோ முன்னாடி நீலன் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். என்ன நீங்க இவன் முன்னாடி போயிட்டு நீலன் பண்ணிருக்கீங்க, முதல்ல இறந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓங்கி அவ கண்ணத்திலே பலான்னு அரைஞ்சிடறா. நான் பண்ணது ரொம்ப பெரிய மிஸ்டேக் தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த ஷென்னை வேணாலும் நான் பிரேக்கப் பண்ணிடுறேன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோவும் உன்னுடைய ஒப்பீனியன் என்னங்கிற மாதிரி ஹீரோயினே பாக்குறாரு. உடனே ஹீரோயினும் இவர மாதிரி மோசமான ஆட்கள்லாம் பவர்ல இருந்தா கண்டிப்பா வீக்கா இருக்கிறவங்கள ரொம்பவே புள்ளி பண்ணுவா, சோ எனக்கு என்னமோ இவன் வேலையில இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்றாங்க. அடுத்த செகண்டே ஹீரோவும் அவனுடைய அசிஸ்டன்ட் சொல்லி அவனை ஃபயர் பண்ண சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ப்ராப்பரா எல்லார்கிட்டையும் ஹீரோ யாருங்கிற விஷயத்த சொல்லிட்டு அதோட அவங்க அம்மா அப்பா கிட்ட மறைச்சாலையா அதுக்காக சாரியும் கேட்கிறா. ஏன்னா ஹீரோ ஒரு பெரிய ரிச்சான பர்சன் தெரிஞ்சா நீங்க அவங்க கிட்ட கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டீங்கல்ல, அதனாலதான் அந்த விஷயத்த உங்க கிட்ட இருந்து மறைச்சேன்னு சொல்றா. மொத்த ஃபேமிலிக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஹீரோவும் ஹீரோடைய பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசாம எங்க கூட வந்துருங்க, பெய்ஜிங்கே வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே இந்த பாட்டி இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட அவனை டிவோர்ஸ் பண்ணு திட்டுச்சு இல்லையா, இப்ப பார்த்தா ஹீரோ பணக்காரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்பா இந்த பாட்டியை மறந்துட பாத்தியா, ஏதோ நான் உன்னை தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டா, மனசுல எதுவும் வச்சுக்காதா, என்னையுமே பேசாம அவன் கூட கூட்டிட்டு போறியான்னு கேக்குது. அதுக்கு ஹீரோவும் கியூட்டா சிரிச்சுக்கிட்டே பாட்டி உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். பிடிக்காம எப்படிப்பா இருக்கும், எவ்வளவு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க, என் லைஃப்ல இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் யாருமே எனக்கு பிரசன்ட் பண்ணதில்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவோட கான்ஸ் கிட்ட கையில வச்சிருக்கிற கிஃப்டா அப்படியே கீழே போட்டு உடைக்க சொல்ல அவங்களுமே கீழே போட்டு உடைச்சிடறாங்க. இந்த பாட்டியும் பயங்கரமா புலம்பிட்டு இருக்கு. அட பாவி இந்த கிஃப்டா என்கிட்ட எது கொடுத்துருக்க கூடாதா, இப்படி போட்டு ஸ்மைல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கு. பேராசை பிடிச்ச இந்த பாட்டிக்கு இது எல்லாமே டிசர்வ் தான் சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ஹீரோனுடைய பேரண்ட்ஸ்னு எல்லாரும் கிளம்பி பெய்ஜிங்கே வந்துடுறாங்க. ஹீரோனுடைய பேரண்ட்ஸ் இவ்வளோ பெரிய வீடா, இவ்வளோ லக்ஸரிஸான வீடெல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன், பணக்காரங்களா இந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ்வாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டண்டா அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு பாஸ் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ண ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காரு, ஈவினிங் கூட டின்னருக்கு வந்துருவாரு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவும் நைட்டு ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வரா. வந்துட்டீங்களா சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் நிக்கிறா. என்னைக்கு இல்லாம ஹீரோயின் முகம் ரொம்ப பிரைட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு உன் முகத்துல எதை தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போறாரு. அவளுக்கா பயங்கர நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. ஒர்க் முடிஞ்சு ரொம்ப டயர்டா வந்திருக்கா, எனக்கு கம்ஃபர்ட் பண்ற மாதிரி ஒரு கிஸ் கொடுக்க மாட்டேன்னு கேட்டு ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு அவரை கிஸ் பண்ண ஆரம்பிக்க அந்நேரம் பார்த்தா ஹீரோயின் அம்மா வர வந்துட்டீங்களான்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோக்கு வர பயங்கர ஷேமா போயிடுது. அதுக்கப்புறம் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் தான் சாப்பிடுறாங்க. ஹீரோயின் அம்மாவும்
அப்புறம் பேபிக்கெல்லாம் எப்போ பிளான் பண்ணிருக்கீங்க? எங்களுக்கும் வயசாயிட்டு இருக்கு, சீக்கிரமா ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுத்துட்டா அந்த குழந்தைய நாங்க நல்லா இருக்கும் போதே வளர்த்து விட்டுருவோம்ல. ஸோ சீக்கிரமா குழந்தைக்கு பிளான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கரெக்டா சொன்னீங்கம்மா, நல்லா அட்வைஸ் பண்ணுங்க, உங்க பொண்ணு தான் கேட்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்ல ஹீரோயினும் வாயை முடுங்கன்னு சொல்லி ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. நைட்டு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட என்னுடைய மதர் இல்லாவும் ஃபாதர் இல்லாவும் பேர குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாங்க, நீ என்ன சொல்றன்னு கேட்க, அதுவா இப்போதான் எனக்கு சடனா ஞாபகம் வந்தது, என் முடிய விட ட்ரை பண்ண மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நைஸா இங்கே இசைக்கலான்னு பாக்குறா. உடனே ஹீரோவா அவளை பிடிச்சி இழுத்து அவகிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி போறா. ஹீரோயினும் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ என்ன சொல்றான்னா, பயப்படாத, உன்னுடைய பெர்மிஷன் இல்லாம உன்னுடைய விருப்பம் இல்லாம நான் உன்னை டச் கூட பண்ண மாட்டேன். சோ உனக்கு எப்போ என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ இதெல்லாம் வச்சுக்கலாம், போயிட்டு தூங்குன்னு சொல்லிடுறா. போய் தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு தான் தூக்கமே இல்ல. என்ன வேற சடனா மேரேஜ் பண்ணிக்கிட்டா, உண்மையிலேயே இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கிறியா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு பல குழப்பத்துல பாத்துட்டு இருக்கா. திடீர்னு ஹீரோவும் கண் வெளிச்சு பார்த்துட்டு, என்னாச்சு தூங்காம இருக்க, ஒருவேளை உனக்கு எதுவும் தூக்கம் வரலையா, நீ தூங்குறதுக்கு நான் உனக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவ கூட ரொமான்ஸ் தான் பண்ண போறேன்னு நினைச்சு அவளும் கண்ண மூடி எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோவும் அர்த்தராத்திரின்னு பார்க்காம ஜாக்கிங் போலாம் வான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துடுறான். சோ நீ சொன்ன எக்ஸசைஸ் இதுதான் கேட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுறா. ஆமா இதுதான் சொன்னா, அப்புறம் நீ என்ன நினைச்சேன்னு கேட்க, நான் என்ன நினைச்சேன், நான் இதை நினைக்கல, எனக்கும் இந்த மாதிரி அர்த்தராத்திரியில ஒரு இது ரொம்பவே பிடிக்கும், ஓடு ஓடுன்னு சொல்ல ஹீரோ ஓடிட்டு இருக்கான். இவனுக்கு புரியுதா புரியலையா இல்ல புரியாதமா நடிச்சிட்டு இருக்கான்னு கேட்டு புலம்பிக்கிட்டே ஹீரோயினும் அவன் பின்னாடி ஓடிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கால் வேற லைட்டா சுளுக்கு பிடிக்க ஹீரோ தான் அவளை தூக்கிட்டு வரான். புருஷனை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு நெட்ல எல்லாம் கூட சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு செம்ம ஐடியா வருது, இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நைட்டே ஹீரோயின் என்ன பண்றான்னா ஒரு பாட்டில் ஒயின் எடுத்து ஃபுல்லா குடிச்சிடறா. இன்னைக்கு உன்னை செடியூஸ் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ரூமுக்குள்ள தான் போறா. அதுவும் போகும்போதே ரொம்ப கிளாமரா தெரியணுங்கிறதுக்காக ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா லைட்டா அவளை பார்த்து ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு அவன் லேப்டாப் தான் பார்த்துட்டு இருக்கான். என்னடா இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போயிட்டு அந்த டேபிள் எல்லாம் படுத்து அவனை சர்வீஸ் பண்ற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு இன்னைக்கு என்னாச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அப்பவும் ஹீரோ லேப்டாப் தான் பார்த்துட்டு இருக்கான். அடுத்ததா ஹீரோயின் அவன் பக்கத்துல போயிட்டு அவன் முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காமிச்சிட்டு இருக்கா. அப்ப கூட அவன் கண்டுக்காம அந்த லேப்டாப்பே தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம கடுப்பாயிடுது. உங்களை இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான், எதுக்கு என்ன இக்னோர் பண்றீங்கன்னு கேக்குறா. வேன் என்ன பண்ற, நான் மீட்டிங்ல இருக்க பாருன்னு சொல்லவும் பார்த்தா அங்க வீடியோ கால்ல 4 பேர் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா பயங்கர எம்பரசிங் ஆயிடுது. அட பாவி, இத ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோவும் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லேப்டாப்பை மூடி வச்சிடறான். இங்க ஹீரோயினுக்கா பயங்கர எம்பரசிங்கா இருக்கு. அச்சோ நம்ம வர அவசரப்பட்டமே, இதுக்கப்புறம் ஹீரோடைய மூஞ்சில எப்படி முடிப்போம்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் எல்லாம் தன்னை கவர் பண்ணிட்டு படுத்திருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, மேடம் எத்தனை பாட்டில் ஒயின் குடிச்சிங்கன்னு கேட்டா, நான் ஜஸ்ட் ஒரே ஒரு பாட்டில் ஒயின் தான் குடிச்சேன்னு சொல்றா. இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு எல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்றா. சரி என்ன நீங்க எத்தனை தடவை பாத்தீங்கன்னு கேட்டா, உன்னை 3 டைம் பார்த்தா, நீ பண்ணது எல்லாமே நானும் பார்த்ததா இருந்தேன்னு சொல்றான். அப்பனா என்ன வேணும்னே தான் இக்னோர் பண்ணிருக்கீங்க அப்படித்தானே, நான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை போயிட்டு சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எழுந்து போக பாக்குறா. வேணா இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு, உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண போறான். அப்ப கூட ஹீரோயின் கிட்ட உனக்கு ஓகே தானு கேட்டு பெர்மிஷன் கேட்கிறான். அதுக்கு அவளும் ஓகேன்னு சொல்ல 2 பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் கண் விழிக்கிறா. ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே 2 பேரும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ வெளியே வந்தபடியே ஹீரோனுடைய அம்மா தான் கூப்பிடுறாங்க. நீங்க எழுந்துட்டீங்கன்னா கொஞ்சம் வெளியில வர முடியுமா, அந்த ஷென்னுடைய அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க எல்லாம் எந்த மாதிரியான ஆட்களா இருப்பாங்க, கொஞ்சம் கூட எம்பாரசிங்காவே இல்லாம நம்ம வீட்டுக்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் திட்டிக்கிட்டே அவங்கள பார்க்க போறாங்க. அதுக்கு கிட்ட போயிட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்க கேட்டா, பரவாயில்லம்மா நீ இவ்வளவு பெரிய வீட்டுல அதுவும் லக்ஸரியஸா லைஃபா வாழ்ந்துட்டு இருக்க, ஆனா எங்களை பாரு, பாட்டி கிராமத்துல இருக்க கூடாதுன்னு எங்களை வீட்டை விட்டே திறத்திட்டாங்க, எங்களுக்கும் போறதுக்கு வேற வழியே இல்லாம தான் உங்களை தேடி இங்க வந்தோம், தயவு செஞ்சு நாங்க இந்த வீட்டுல எங்கேயாவது ஒரு ஓரமா இருந்துக்கிறோம், நாங்க சும்மா கூட இருக்கல, இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா நானே இருந்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, இந்த வீட்டுல உங்க பாதம் கூட படக்கூடாது, முதல்ல வெளியில போங்கன்னு சொல்றா. என்ன நீ ஓவரா பேசுறேன்னா, அப்ப கூட அந்த ஷென் ரொம்ப துடுக்காதான் பேசுறா. அப்போ இந்த ஷென்னுடைய அம்மா தான், இங்க பாருமா வேன், நாங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லையா, எங்க மேல கருணை காட்ட மாட்டீங்களா, நாங்க எங்கேயாவது இந்த வீட்டுல ஒரு பக்கமா தங்கிக்கிறோம், உங்களுக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டோம், இந்த வீட்டுல ஒரு பேபி சிட்டரா தங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேக்குறாங்க. இவங்க இந்த அளவுக்கு கெஞ்சி கேட்கறதால அவங்களும் தங்கிக்கோன்னு சொல்லிட்டு அலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷென் அவங்க அம்மா கிட்ட, ஏமா நமக்கு என்ன தலையெழுத்தா, எனக்கு அவன் மூஞ்சியை பார்க்க கூட பிடிக்கல, எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்னால இங்க வேலை கரையை இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா. அடியே வாய மூடு, அந்த வேனுடைய ஹஸ்பண்ட பாத்தியா, ரொம்ப பெரிய பணக்காரன், அவனை எப்படியாவது சர்வீஸ் பண்ணி உன்னுடைய கைக்குள்ள போட்டுக்கோ, அதுக்கப்புறம் அவளை துரத்தி விட்டுட்டு இந்த வீட்டுக்கே நீ மகாராணி ஆகலாம், இவ்வளவு ஒரு லக்ஸரியஸான வாழ்க்கையை நம்ம 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஐடியா கொடுத்துட்டு இருக்கு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. இந்த ஷென்னும் ஹீரோயின் வீட்டுல இல்லாத போல ஹீரோ கிட்ட வந்து, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ரீஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இந்த டீயை குடிங்க காஃபியை குடிங்கன்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்துட்டு வந்து கொடுத்து அவனை சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட டெம்ட் ஆகல. முதல்ல இங்க என்ன வெளியில போன்னு சொல்லி அவளை வெளியில பிடிச்ச தள்ளி கதவை லாக் பண்ணிடுறான். ஹீரோவும் ஹீரோயினியும் ரொமான்ஸ் பண்ணி ஜாலியா
இருக்கும் போதெல்லாம் இவ ஒளிஞ்சிருந்து பார்த்து பயங்கரமா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கா. ஒரு நாள் இந்த ஷென்னோட அம்மா என்ன பண்றாங்கன்னா அவகிட்ட ஒரு மெடிசனை கொடுத்து, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்ட்ராங்கான மெடிசன், இதை எப்படியாவது ஹீரோ சாப்பிட்ற சாப்பாட்டை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த தடவை கண்டிப்பா எனக்கான சான்ஸ் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவளும் அதை வாங்கி வச்சுக்கிறா. தென் ஹீரோனுடைய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டோட இது எனக்கு சொந்தமாக போகுதுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நைட்டே எல்லாரும் சாப்பிட்றதுக்காக டிஷ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ரெகுலரா சாப்பிட்ற ஒரு சூப்ல மட்டும் அவங்க அம்மா கூட அந்த மெடிசனை கலந்துடுறா. ஹீரோவா அதுல ட்ரக்ஸ் கலந்துருக்கிறது தெரியாம அந்த சூப் எடுத்து அவர் குடிச்சிடறாரு. அதை குடிச்சு கொஞ்ச நேரத்திலே ஒரு மாதிரி அவருக்கு மயக்க வர மாதிரி இருக்கு, போதையாக்க ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சுன்னு கேட்டு ஹீரோயின் ரொம்பவும் பதறி போறா. அப்போ ஹீரோடைய பேரண்ட்ஸ் அவர் ரொம்ப ஒர்க்குன்னு போயிட்டு இருக்கறதால அவருக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன், அவரை ரெஸ்ட் எடுக்கட்டும், போய் தூங்க வைமான்னு சொல்றாங்க. சரிமான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ஷென் வந்து, இங்க பாரு நீ சாப்பிட்டு இருக்க, நீ எதுக்கு எழுந்துக்கிற, நான் பாத்துக்கிறேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்க எந்த ஹீரோவை கைத்தாங்களா உள்ள கூட்டிட்டு போறா. ஹீரோனுடைய பேரண்ட்ஸுக்கும் இவ எதுக்கு கூட்டிட்டு போறாங்கிற மாதிரி டவுட்ல பாக்குறாங்க. இந்த ஷென்னும் ஹீரோவை கூட்டிட்டு வந்து அவனுடைய பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு இந்த நைட்டோட நீங்க எனக்கு சொந்தமாக போறீங்கன்னு சொல்லிட்டு அவனை அப்ரோச் பண்ண போறா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோயின் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப நெருடனா இருக்கு. என்னம்மா போய் அவளை நம்பி உன்னுடைய ஹஸ்பண்ட் அனுப்பி வச்சிருக்க, நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு என்னன்னு பாருமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை போக சொல்றாங்க. சரிங்கம்மா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதோட அந்த ஷென்னுடைய அம்மாவும் அங்கதானே இருக்காங்க. நீங்களுமே வாங்க ஆண்டி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹீரோயின் கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்தா அந்த ஷென்னை கட்டி போட்டுட்டு ஹீரோ நல்லதா உட்காந்துருக்காரு. அட பாவி என் பொண்ணு என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு இந்த ஷென்னுடைய அம்மாவும் கத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ட்ரக் கொடுக்க பார்த்தது மட்டும் இல்லாம அவர்கிட்ட கேள்வி கேட்பீங்கன்னு கேட்டு இந்த ஷென்னுடைய அம்மா அவகிட்ட ஒரு ட்ரக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ட்ரக்ஸ் ஹீரோயின் கிட்ட இருக்கு, அதை தூக்கி போறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட பிளான் எல்லாமே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கே தெரிஞ்சு போச்சு. அந்த ஷென் வச்சிருந்த மெடிசன் எடுத்துட்டு அவளுக்கே தெரியாம வேறொரு மெடிசன் அதுல வச்சிருக்காங்க. எங்க வீட்லயே இருந்துட்டு எங்களுக்கு எதிராக ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அது என்ன எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்லையான்னு கேட்டு மொத்த குடும்பமா அவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு நான் உன் மேல இந்த ஜெலஸ்ல தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், என்ன விட்டுன்னு சொல்லிட்டு இவளும் கெஞ்சிட்டு இருக்கா. அப்படிலாம் அவங்கள ஈஸியா விட்ட முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போலீஸ் வந்துரும், ஆல்ரெடி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதுங்களும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. எப்போதும் போல இவங்க ரெண்டு பேரோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயினும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றா. அதை கேட்ட ஹீரோவுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. இதுக்கு முன்னாடி டேக் கேர் பண்ணிக்கிட்டதை விடவும் அவளை பார்த்து கவனிச்சுக்கிறான். அப்பதான் ஹீரோயினும் நீங்க வேணும்னு தானே அந்த காரை வச்சு அன்னைக்கு ஹிட் பண்ணீங்கன்னு கேட்க அதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சாரி கேட்கிறான். சோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.